அனைவருக்கும் வணக்கம். ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் வீக்லியினுடைய ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் பார்க்கலாம். ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல இந்த வீக் லெவல்ஸ் எந்தெந்த லெவல்ஸ்ல வந்து மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸோ செல்லோ பையோ ட்ரிகர் ஆகும் அப்படிங்கிறது நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டும் பார்க்கலாம். இது வந்து பொசிஷன் அப்படிங்கும் பொழுது ஒரு வாரத்திற்கான லெவல் இது. இதை வைத்து ஆப்ஷன் பையிங் எல்லாம் பண்ணக்கூடாது, புரியுதுங்களா? ஹெட்ஜிங்கோட மட்டும்தான் இது பண்ணணும். ஏன்னா இதை டே கேண்டில் க்ளோசிங் டேஸ் வச்சிருப்போம். இதா பயமா இருக்கிறவங்க 15 மினிட்ஸ் கேண்டில் ஸ்டாப் லாஸ் க்ளோஸ் வச்சா நீங்க எக்ஸிட் ஆயிடணும். எகைன் இதுக்கப்புறம் உள்ள வந்துருச்சுனாக்கல நீங்க இந்த என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா? அப்ப டே கேண்டில் க்ளோசிங் வந்து ஸ்டாப் லாஸ் பெருசாயிடும் இல்லையா? அப்போ ஹெட்ஜிங் இல்லாம நீங்க வந்து வர்த்தகமே பண்ணக்கூடாது இந்த இதுல. ஓகேங்களா? அது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஹெட்ஜிங் வந்து மஸ்ட். நிஃப்டிக்கும் சரி பேங்க் நிஃப்டிக்கும் சரி. இதனுடைய முதல்ல நான் வந்து இது வந்து பொசிஷன் மெத்தட்னு சொல்லியிருக்கேன். இந்த பொசிஷன் மெத்தட்ல ஒன் ஆஃப் தி கால்குலேஷன் மெத்தட் தான் இது. ஓகேங்களா? இது வந்து இந்த பிளைண்டா இந்த வெல்ல வந்தா அந்த ஸ்டாப் லாஸ் இது என்ட்ரி பிளேஸ் அது அவ்வளவுதான். ஆனா அனதர் மெத்தட் இருக்கு. அது வந்து டோட்டலி வேற. ஒரு மந்த்துக்கே ஒவ்வொரு ஸ்டாக்கோ இல்ல நீங்க கமாடிட்டி எனி ஏ டு செட் மார்க்கெட் ரிலேட்டடா நீங்க நம்ம அந்த கால்குலேஷன் போட்டோம்னா அந்த கால்குலேஷன்ல வந்து தான் அங்க ரியாக்ட் ஆகும் மார்க்கெட். இப்போ அதற்கேற்றார் போல நம்ம வர்த்தகம் பண்ணணும். ஓகேங்களா? இது ஒன் ஆஃப் தி மெத்தட் தான். ஏன் அப்படின்னா பொசிஷனல் கிளாஸ் நிறைய பேர் ஒரு சிலர் எங்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் இப்போ இந்த ஆப்ஷன் கிளாஸ் வந்து அக்டோபர் 10 முடியுது. ஓகேங்களா? முடிந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த இயர்ல ஒரு பொசிஷன் கிளாஸ் பேட்ச் இருக்கு. அப்போ நான் அனௌன்ஸ் பண்றேன். எப்படி நான் கிளாஸ் 1 மந்த்துக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்றேன் இல்லையா? குறைந்தபட்சம் 25 டேஸ்க்கு முன்னாடியாவது அனௌன்ஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அப்போ நீங்க கேட்டு உங்களுக்கு விருப்பம் இருந்தா ஜாயின் பண்ணுங்க, இல்லைன்னா வேண்டாம். ஓகேங்களா? மற்றபடி நீங்க வந்து நம்ம கிட்ட படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்களே படிக்கலாம். இதெல்லாம் மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ், கணக்கு சார்ந்து படிங்க. மேத்தமெட்டிக்கலா பாருங்க. கணக்கு ஏன் இந்த புள்ளிகள் ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படிங்கறத மட்டும் சிந்தி. சரி, நம்ம இந்த வீக் லெவல் போகலாம். நிஃப்டி இந்த இடத்துல இருக்கு இப்போ மார்க்கெட். முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒண்ணு இங்க வரணும் அல்லது இங்க போகணும். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ரெண்டு இடத்துல நீங்க முடிவு, இந்த வாரத்துக்கே முடிவு எடுக்கப்படும். அது வரைக்கும் உட்காந்து என்ன பண்ணணும்? வேடிக்கை தான் பார்க்கணும். அப்போ இந்த இடம் வரும் பொழுது நீங்க எடுக்கும் பொழுது உங்களுடைய பையிங் பிளேஸ் இது எங்க இருந்து ஸ்டாப் லாஸ் இந்த பிரைஸ் 24,622. அப்போ டே கேண்டில் க்ளோசிங் பெஸ்ட். அப்போ நீங்க இங்க பை பண்றீங்க அப்படின்னா நீங்க எட்ஜிங்க்கு நீங்க வந்து ஃபியூச்சர்ல தான் பை பண்ண முடியும். ஸ்பாட்ல இந்த விலையில இது வந்து ஸ்பாட் பிரைஸ். ஸ்பாட்ல பை பண்ண முடியாது. கரெக்ட்டுங்களா? இப்போ ஃபியூச்சர்ல பை பண்ணும் பொழுது அப்போ 100 பாயிண்ட் மினிமம் டார்கெட். மினிமம் டார்கெட் நம்ம சொல்றது வந்து எவ்வளவுங்க? 100 பாயிண்ட்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மினிமம் டார்கெட் 100 பாயிண்ட்ஸ் உறுதியா கிடைக்கும். அப்போ அந்த 100 பாயிண்ட்ஸுக்கு நீங்க எட்ஜிங் எடுக்கணும் இல்லையா? அதை வந்து ஒரு 30 to 40 பாயிண்ட்டுக்குள்ள எடுங்க. ஹெட்ஜிங் எடுக்கக்கூடிய பிரீமியத்தை அந்த வீக்ல அந்த பிரீமியத்தில் யார் இருக்காங்களோ அவங்கள சூஸ் பண்ணிடுங்க. அப்போ உங்களுக்கு இங்க வந்து நீங்க 30 to 40 பாயிண்ட் ஹெட்ஜிங்ல எடுத்தீங்கன்னா இங்க 100 பாயிண்ட் ப்ராஃபிட் கொடுக்கும். அப்போ ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம். அங்க நீங்க 30-40 பாயிண்ட் நீங்க என்ட்ரி எடுத்திருக்கீங்க ஹெட்ஜிங்னா அது இறங்கி 15 பாயிண்டோ 20 பாயிண்ட்லயும் இருக்கும். அப்போ உங்களுக்கு ஆக மொத்தம் 70 பாயிண்ட் ப்ராஃபிட் கிடைக்கும். 70 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ இங்க இருந்து மார்க்கெட் 25,378 வந்தா இந்த வார செல் எக்ஸ்பெக்ட் பண்ணும். இங்க இருந்து 24,728 வந்தா பை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது அந்த வீக் எக்ஸ்பைரியோட முடிஞ்சு போயிடும். இந்த வேல்யூ எக்ஸ்பைரி டேட் வரைக்கும் என்னைக்கு அதே மந்த்லி லெவல்ஸும் மேட்ச் ஆச்சுன்னா அது கூட பயன்படுத்திக்கலாம் நீங்க கண்டினியூஷனுக்கு. ஓகேங்களா? இது நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பார்ப்போமா? பேங்க் நிஃப்டி இங்க இருக்கு மார்க்கெட் 52,118 வந்தா செல், இதுக்கு நியரா வந்தா. அதே இங்க இருந்து 50,792 நியர் வந்தா பை. இதுக்கு ஸ்டாப் லாஸ் நான் கொடுக்கல, பாத்தீங்களா? ஏன்னா இங்க இருந்து கீழே 150 பாயிண்ட் மைனஸ்ல ஸ்டாப் லாஸ். சேம் டே கேண்டில் க்ளோசிங் பேஸ் ஆர் 15 மினிட்ஸ் யுவர் சாய்ஸ். அதே இங்க இருந்து 52,118 இருந்து மேல 150 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ். இதனுடைய பேங்க் நிஃப்டியுடைய மினிமம் டார்கெட் வந்து 250 பாயிண்ட்ஸ், 250 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? அப்போ இதுவும் எட்ஜிங் இல்லாம நம்ம வர்த்தகம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய அனலைஸ் பண்ணி உங்களுடைய டெக்னிக்கலும் இது கூட மேட்ச் ஆச்சுன்னா இதை பயன்படுத்திக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.